உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். எனக்கு வந்து இப்போ பைக் ஓட்ட முடியாதனால நானும் என் நண்பருமே வந்து குடிமல்லம் வந்திருக்கோம். ஏன்னா காரில் தான் வந்திருக்கோம். இவர் தான் நம்ம நண்பர் நாகராஜ். இவர் தான் நம்மளை வந்து காரில் கூட்டின்னு போகிறார். நம்ம பைக்கில் கூட்டின்னு போனால் இவர் காரில் கூட்டின்னு போகிறார். காரில் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். குடிமல்லம் போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரேணுகுண்டாலேருந்து ஒரு 13 கிலோமீட்டர், இப்படி புத்தூர்லேருந்தும் ஒரு 15 கிலோமீட்டர். இது எங்கன்னா ரேணுகுண்டா ஹைவேஸில் இருக்கிற ஒரு முக்கியமான இடம். இது வந்து குடிமல்லம்னு சொல்கிறாங்க. குடிமல்லம்ன்றது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோயில். 2020 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில்ன்றாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா முதல் சிவன் கோயில்ன்றாங்க. உலகத்திலேயே முதல் சிவன் கோயில் என்றால் எல்லாருமே சொல்கிறாங்க. மற்ற கோயில் எல்லாமே சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் தான் இருக்கும். இங்கே இருக்க லிங்கம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இங்கே இருக்க சிவன் வந்து ஆண் உறுப்பு மாதிரி இருக்கும். இந்த இருக்கிற விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மூலவர் வந்து கொஞ்சம் பள்ளத்தில் இருப்பார். நார்மலாக எல்லாருமே பூமியிலேருந்து கொஞ்சம் மேலே இருப்பாங்க. இங்கே இருக்க மூலவர் வந்து கொஞ்சம் பள்ளமாக உள்ளே இருப்பார். அதனால தான் இந்த ஊருக்கு வந்து குடி பள்ளம்னு தான் பேர். நாளடைவில் அது குடி பள்ளம் வந்து மாறி 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 குடி மல்லமாக மாறிடுச்சுன்னு தான் இங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க. இந்த கோயில் இப்போ ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. அதனால் வந்து எல்லாருமே வந்து வீடியோ அந்த ஃபோட்டோஸ் எடுக்க விட மாட்டேன்றாங்கன்ற மாதிரி தான் கேள்விப்பட்டோம். பட் இருந்தாலுமே முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ண பார்க்குறேன். அதில் வந்து என்னென்ன முடியுமோ என்னால் நான் கவர் பண்ணுறேன். இங்கே இருக்கிற சிவனோட பேர் பரசுராமேஸ்வரர். இது ஏன் பரசுராமேஸ்வரர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பரசுராமர் தன்னோட தந்தையின் பேச்சை மீறாமல் தன்னோட அம்மாவை வந்து இது பண்ணிடுவார், வதம் பண்ணிடுவார். ஸோ அதுக்காக பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காக இங்கே வந்து அவர் வந்த இடம் தான் இதுன்றதுனால பரசுராமேஸ்வரரை இந்த இடத்துல இருக்காருன்ற மாதிரி தான் ஐதீகம். அந்த கோயிலை தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. அதை தான் இதுதான் குடிமல்லம் போகிறவரும் நேராக போய் ரைட் எடுத்து அந்த கோயில் வருது. என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்கிறேன். வாங்க குடிமல்லம் போகலாம். குடிமல்லம் ஸ்ரீ பரசுராமேஸ்வர சுவாமி கோயில் இதுதாங்க. 2000 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில். இருக்கிற இந்த போர்டு வந்து ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க. அதே மாதிரி பாருங்க, இங்க ஒரு காளமாடு இருக்கு. இதை வந்து சிவனோட வாகனமான நந்தியாவே வந்து பூஜை பண்றாங்க. இங்க வரவங்க எல்லாமே இதை வந்து பூஜை பண்ணிட்டு போறதை நம்ம பார்க்கணும். ரெகுலரா இந்த சுத்துவட்டாரத்துல இருக்கவங்க வந்து இதை வந்து பூஜை பண்ணிட்டு போறாங்க. நார்மலா பாத்தீங்கன்னா மற்ற கோயில் எல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு நுழைவாயில வந்து ஒரு பெரிய கோபுரம் இருக்கும், வித்தியாசமானமா இருக்கும். பட் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துல இருந்து வித்தியாசமா இருக்கு. 2000 வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில்ன்றதால அந்த மாதிரிலாம் எல்லாமே ஒரு ஃபிளாட்டா ஒரு ஜென்ரலா ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரியே இருக்கு இந்த கோயில்ல. இது ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் வச்சிருக்க ஒரு போர்டுங்க. சும்மா ஜென்ரலாக வச்சிருக்காங்க. இதில் ஒன்றும் பெரிய இன்ஃபர்மேஷன்லாம் இல்லை. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு வித்தியாசம் பார்க்குறீங்களா. நார்மலாக நம்ம வந்து ஒரு கோயிலுக்குள்ளார வந்து எழுத்தமாக இருப்பார் விநாயகர். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த மெயின் என்ட்ரன்ஸுக்கு பின்னாடி இருக்கிறாரு. இந்த விநாயகர் பேர் நூர்த்திய கணபதி. இது எல்லாமே வந்து கோயிலோட ஸ்தல புராணத்தை 3 பாஷையில் வச்சுருக்காங்க. இது இங்கிலீஷில் இருக்குது. இந்த கோயிலோட பிரசித்திகள் என்னென்ன ஏதுன்னு சொல்லி ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு போர்டை வச்சுருக்காங்க. கோயில் பாருங்களேன் எவ்வளோ பசுமையாக எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இங்கேருந்து தாங்க இப்போ லெஃப்டில் போனோம்னா ஃபுல்லாக சுற்றிட்டு வரலாம். இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குற இந்த இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வள்ளி தேவியான சமேத சுப்பிரமணிய சுவாமியோட கோயில் இது. இந்த இடத்துல எடுத்தோம். இது சூரிய பகவான். இங்கே எடுக்கும்போது நம்மளை வந்து ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்டை சொல்லிட்டாங்க எடுக்கக்கூடாதுன்னு. அதனால் ஃபுல்லாக எடுக்க முடியல. அதுக்காக தான் அங்கே அவரை நிற்க வச்சு பார்க்க சொல்லியிருக்கேன். ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் பார்க்கலான்னு நம்ம வீடியோ எடுக்கிறதுனால. கொடிமரம், இது வந்து கொடிமரம் இருக்குது. இங்கேருந்து மூலவர் தெரிகிறாரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துவாரங்கள் இருக்குது. இந்த துவாரங்களுக்குமே வந்து ஒரு சிறப்பு இருக்குது. அந்த சிறப்பு என்னன்னு நான் உள்ளார போய் சொல்கிறேன். இப்போது நம்ம மெயின் மூலவரை பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோங்க. ஏன்னா அங்கே வந்து வீடியோ எடுக்க முடியல. மூலவரை பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். ரொம்ப பழமையான கோயில் பாருங்களேன். எவ்வளோ வருஷம் பழமை, 2000 வருடத்துக்கு பழமையான கோயில். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஃபுல்லாகவே இருட்டாக இருக்குது. இந்த லைட்டெல்லாம் இல்லைன்னா ரொம்பவுமே இருட்டாக இருக்கும். குரு பகவான் வந்து இங்கே இருக்கார். ஸோ இதே மாதிரி இப்படி வந்தோன்னா இந்த இடத்துல வெளிச்சம் வருது பார்த்தீங்களா. அந்த காலத்தில் வந்து வெளிச்சம் இருக்காதாங்க. மேலே பாருங்கள், மேலே தெரியுதுங்களா, அங்கே வந்து ஓப்பனாக வச்சுருக்காங்க. அது வழியாக தான் வெளிச்சமும் வரும். அதே மாதிரி மழை பெஞ்சாலுமே இந்த மழை தண்ணீரும் இங்கே உள்ளார வந்து அது எப்படி ட்ரெயின் ஆகுதுன்னே தெரியல, எந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குன்னே தெரியல, அது பாட்டுக்கு ட்ரெயின் ஆகி போகுது. இதுதாங்க ஒரு முக்கியமான இடம். இந்த இடத்துல கீழே ஒரு பலகை போட்டிருக்கு பார்த்தீங்களா. இது வந்து ரொம்ப விசேஷம், ஒரு பிரசித்தியான இடம். இந்த பலகையை எடுத்தீங்கன்னா 2.5 அடிக்கு இறங்குனீங்கன்னா அந்த இடத்துல இருந்து ஒரு சுரங்கம் இருக்குது.
அந்த சுரங்கம் மூலவர் கிட்ட போகும், பரசுராமேஸ்வர சுவாமி கிட்ட போகும். அங்க இருந்து காசி வரைக்குமே அந்த சுரங்கம் இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 60 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த இடத்துல மூலவர் கிட்ட காசில இருந்து தண்ணி வரும். கங்கா தண்ணி வந்து இங்க வருதுன்ற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்கு. இதே மாதிரி சம்பவம் 60 வருஷங்களுக்கு ஒரு வாட்டி நடக்குது. கடந்த 2005 வருஷம் டிசம்பர் 4ஆம் தேதி அந்த இது நடந்திருக்கு. இந்த கோயில்ல பிரசிடென்டா இருக்கவருமே அந்த சம்பவம் நடக்கும்போது அங்க இருக்காரு. அவங்க அம்மா 2 முறை பார்த்திருக்காங்க. அந்த மாதிரி இந்த ஊர்ல 2005ல இந்த தண்ணி வந்ததை பார்த்தவங்க கிட்டத்தட்ட 15 பேர் இருக்காங்க. இவ்வளவு ஒரு விசேஷமான இது அந்த காலத்துல என்ன ஒரு டெக்னாலஜி. அப்படியே மேல பாக்குற இந்த விக்கிரகம் வந்து அப்பாயகுண்டால இருக்க ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமியோட உருவம் தான் இது. இங்க பாத்தீங்கன்னா அவரு அபயஹஸ்தத்துல இருக்காரு. அபயஹஸ்தத்துல அருள் புரிகிறாரு. அப்பாயகுண்டான்ற ஊர்ல இருக்கிற வெங்கடேஸ்வர சுவாமி தான் இது. அங்க இருந்து அப்படியே ஒரு சுத்திட்டு வருங்க. இந்த இடத்துல அதாவது இப்ப அவர் நடந்து போறாரு இல்லையா, அது பக்கத்துல ஒரு லாக்கர் டைப்ல ஒண்ணு இருக்கு. அந்த சைடு திரும்ப முடியலன்னா பின்னாடி வந்து ஆள் வர்றதுனால இந்த இடம் பாருங்க, இந்த இடத்துல ஒரு லாக்கர் இருந்திருக்கு. அது என்னன்னா அந்த சுவாமியோட நகைகள் எல்லாமே அந்த லாக்கர்ல தான் வைப்பாங்களாம். ஒரு நல்ல ஒரு பழமையான கோயில், ரொம்ப அழகா இருக்கு. இப்போ இதோட விசேஷம் இது பாத்தீங்கன்னா அந்த கொடிமரம் பக்கத்துல இருந்து அந்த 15 துவாரங்கள், இந்த 15 துவாரத்துல ஒரு விசேஷம் இருக்கு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜூன் மாத இறுதிக்கும் ஜூலை மாத முதல்லையுமே வந்து வெயில் இது உள்ளார சூரியனோட ஒளி கோயில் உள்ளார வரும். அது முதல் ஒரு நாள் ஃபர்ஸ்ட் டே வந்து முதல் துவாரத்துல இருந்து அதே மாதிரி 15 நாள் 15 துவாரம் வழியா 15 நாள் கழிச்சு கடைசியா வரும். அந்த தூரங்கள் எதை குறிக்குதுன்னு பார்த்தா அமாவாசை பௌர்ணமி அதை குறிக்கிறதுன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல இருக்குது ஒரு 9 துவாரம். இங்க இருந்து மூலவர் நல்லா தெரிவாரு, குனிஞ்சு பார்க்கணும். இந்த மூலவர் கொஞ்சம் பள்ளத்துல இருக்கிறதுனால இதுவுமே வந்து கீழே வச்சிருக்காங்க. அங்க இருந்து வர சூரிய ஒளி இது வழியா வந்து மூலவருக்கு போகும். இது 9 துவாரங்களுமே வந்து நவகிரகத்தை குறிக்கிறதுன்ற மாதிரி ஆனா ஒரு ஐதீகம். அந்த மாதிரியா கட்டப்பட்ட ஒரு டெக்னாலஜில கட்டப்பட்ட கோயில் தான் இது. இதை பாருங்க, சாமியோட பாத்திரங்கள்லாம் இருக்கு. ரொம்ப பழமையான கோயில், ரொம்ப அருமையா மெயின்டைன் பண்ணாங்க. அதுக்கு மேல அங்கிருந்து வீடியோ எடுக்க முடியல, என்ன வந்து வாட் பண்ணிட்டாங்க எடுக்க கூடாதுன்னு. இப்போ நம்ம ஃபுல்லா சுத்திட்டு வந்துட்டோம். இந்த கோயிலோட மூலவரை ஒரு சுத்துனீங்கன்னா அது 9 சுத்துறதுக்கு கணக்குன்றது தான் ஐதீகம். இந்த கோயில்ல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா திங்கட்கிழமைக்கு ரொம்ப விசேஷம். அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு இங்க ருத்ராபிஷேகம் நடக்கும். அந்த அபிஷேகத்துக்கு அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம் வரும். இந்த இடத்துல விசேஷம் என்னன்னா இங்க வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும்ன்றதுதான் வந்து ஐதீகம். அந்த ருத்ராபிஷேகத்துக்கு அந்த சமயத்துல வந்து குழந்தை பாக்கியங்கள் இல்லாதவங்க வந்து அந்த அபிஷேகத்துல கலந்துக்கினாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நடக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பாத்தீங்களா விநாயகர். நார்மலா நம்ம கோயிலுக்கு போகும்போது முன்னாடி இருந்து பார்ப்போம், இது நம்ம ரிட்டர்ன் வரும்போது பார்க்கிறோம். இதுதாங்க இந்த கோயில். இந்த நம்ம முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கவர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே விலாவரியா சொன்னேன்னு நினைக்கிறேன். இங்க பஞ்சாயத்து நடக்குதுன்னு நினைக்காதீங்க, சும்மா ஊர்ல இருக்க பெரியவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அதிசயமான கோயில்கள் இன்னும் பல நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அடுத்து நம்ம போறது எங்கன்னு பாத்தீங்கன்னா அப்ளாயகுண்டா ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி கோயில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.